ஸ்ரீ கர்க சம்ஹிதை மாத்துரிய காண்டத்தின் 3ஆம் அத்தியாயம். மிதிலையின் கோபியர்களின் கதை. அவர்களது ஆடைகளை களைந்து வரங்களை வழங்கியது. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, மிதிலேஸ்வரரே, மிதிலையில் பிறந்த கோபியர்களின் கதையை கேளுங்கள். தச அஸ்வமேத தீர்த்தத்தில் நீராடுவது பலனளிக்கும், பக்தியை அதிகரிக்கும். பகவான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியின் நாயகியிடமிருந்து 9 நந்தர்களின் இல்லங்களில் பிறந்த மிதிலை செல்விகளான கோபிகை பெண்கள் மிக அழகான நந்தனந்தனின் பார்வையால் கவரப்பட்டனர். அவர்கள் மார்கழி மாதத்தில் காத்தியாயினி விரதத்தை கடைபிடித்து அவர்களுக்கு ஒரு களிமண் சிலையை உருவாக்கி 16 சடங்குகளுடன் அவரை வணங்கத் தொடங்கினாள். விடியற் காலையில் அவர்கள் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொன்றாக வந்து இறைவனின் புகழை பாடி கலிங்க நந்தினியான தேவி யமுனை நதியில் நீராடி தினமும் இறைவனின் புகழை பாடி யமுனை நதியின் நீரை அருந்தி ஒரு நாள் அந்த விரஜ பெண்கள் யமுனை நதிக்கரையில் தங்கள் ஆடைகளை வைத்து கொண்டு அதன் நீரில் நுழைந்து 2 கரங்களாலும் தண்ணீரை எடுத்து ஒருவருக்கொருவர் நனைத்து கொண்டு தண்ணீரில் நீராடத் தொடங்கினர். காலையில் பகவான் ஷியாமசுந்தரர் அங்கு வந்து உடனடியாக தங்கள் ஆடைகளை எடுத்து கொண்டு கடம்ப மரத்தில் ஒரு திருடனைப் போல அமைதியாக அமர்ந்தார். அரசரே, அந்த மாடு மேய்க்கும் பெண்கள் தங்கள் ஆடைகளை காணாததால் ஆச்சரியப்பட்டனர். ஷியாமசுந்தர பகவான் கடம்ப மரத்தில் அமர்ந்திருப்பதைக் கண்டு வெட்கப்பட்டு சிரிக்கத் தொடங்கினர். பின்னர் மரத்தில் அமர்ந்திருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அந்த மாடு மேய்ப்பவர்களிடம், நீங்கள் அனைவரும் இங்கு வந்து உங்கள் வேலையை செய்கிறீர்கள், பணியை தொடர்கிறீர்கள் என்று கூறத் தொடங்கினார். உனது ஆடைகளை உன்னுடன் எடுத்துச் செல்வாய், இல்லையென்றால் நான் அவற்றை உனக்கு கொடுக்க மாட்டேன். அரசரே, பின்னர் அந்த மாடு மேய்க்கும் பெண்கள் குளிர்ந்த நீரில் நின்று வெட்கத்துடன் முகத்தை தாழ்த்தி புன்னகைத்து கொண்டே கூறினார்கள். கோபியர்கள் கூறினார்கள், அழகான நந்தனந்தனனே, கோபாலனே, கோபியர்களின் குலத்தின் புதிய அன்னமே, ஷியாமசுந்தரரே, பெரும் துன்பத்தை நீக்குபவரே, தாங்கள் கட்டளையிடுவதை நாங்கள் செய்வோம். உங்கள் பணியாளராக இருந்தும் உங்களின் பணிப்பெண்ணாகவே இருந்தும் ஊதியமில்லாத பணிப்பெண்ணாகவே நாங்கள் உங்களுக்கு பணி செய்வோம். அவ்வாறு உள்ள நாங்கள் இங்கே எப்படி ஆடைகள் இல்லாமல் இருக்க இயலும்? கோபியர்களின் ஆடைகளை திருடுபவர் தாங்கள்தான், வெண்ணையை திருடுபவரும் தாங்கள்தான். தாங்கள் விரஜத்தில் பிறந்திருந்தாலும் தாங்கள் ஒரு சிறந்த மையல் நாயகர். அனைவருக்கும் பயம் உங்களை தொடவில்லை. எங்கள் ஆடைகளை எங்களிடம் திருப்பித் தரவும், இல்லையெனில் இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் செய்த கடுமையான நாங்கள் வடமதுரை மன்னரின் அரசவையில் புகார் செய்வோம் என்றனர். அதன் பிறகு கோபியர்கள் தங்கள் கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தங்கள் கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடமே கூறினார்கள். இறைவன் கூறினார், அழகானதுவான புன்னகையுடன் அழகானது வருங்கால மாடு மேய்ப்பவர்களே, நீங்கள் என் பணியாளர்களாக இருந்தால், பணிப்பெண்களாகவே இருந்தால் இந்த கடம்ப வேருக்கு வந்து உங்கள் துணிகளை எடுத்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நான் இந்த துணிகளை எல்லாம் என் இல்லத்திற்கு எடுத்து சென்று விடுவேன். எனவே நான் கூறுவது போல் தாமதிக்காமல் செய்யுங்கள். நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, பின்னர் விரஜத்தின் அந்த கோபியர்கள் அனைவரும் உடல்களை வளைத்து தங்கள் கரங்களால் தங்கள் யோனிகளை மூடிக்கொண்டு குளிரால் அவதிப்பட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கொடுத்த ஆடைகளை எடுத்து தங்கள் உடலில் அணிந்தனர். இதன் பிறகு வெட்கம் கொண்ட விழிகளால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை கண்டு அவர்கள் மயங்கி நின்றனர். அவர்களின் மிகுந்த அன்பின் நோக்கத்தை அறிந்து மெதுவாக புன்னகைத்த ஷியாமசுந்தரர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களின் அனைத்து பக்கங்களிலிருந்தும் கண்டு இவ்வாறு கூறினார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், கோபிகை பெண்களே, என்னை அடைய மார்கழி மாதத்தில் நீங்கள் அனுஷ்டித்த காத்தியாயினி விரதம் நிச்சயமாக வெற்றி பெறும். அதில் எந்த ஐயமும் இல்லை. நாளை மறுநாள் காட்டிலுள்ள யமுனை நதியின் அழகிய கரையில் நான் உங்களுடன் ராசலீலையை மேற்கொள்வேன். அதில் உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும்.
இவ்வாறு கூறிவிட்டு மிகவும் பரிபூரணமான பகவான் ஸ்ரீஹரி புறப்பட்ட போது அனைத்து கோபிகை பெண்களும் மகிழ்ச்சியால் நிறைந்து மென்மையான புன்னகையின் பிரகாசத்தை பரப்பி தங்கள் இல்லங்களுக்கு திரும்பினர். இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் மாத்துரிய காண்டத்தின் 3ஆம் அத்தியாயமான நாரத மாமுனிவர் பகுலாஸ்வ மன்னருக்கு இடையிலான உரையாடலில் உருவான மிதிலை கோபியர்களின் கதை என்ற தலைப்பு கொண்ட 3ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.